ஏமா நின்னுட்ட? வாமா போலாம். என்னம்மா ஆர்வமா என் பொண்ணை காட்டுறீன்னு சொன்ன? பெருசு அவ எப்படி வருவா என்ன பார்த்ததுக்கு அப்புறம்? யார் சார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு உன் பொண்ணு தான் வேணும். என்ன சார் சொல்றீங்க? உன் பொண்ணை தேடி நாயா பேயா அலைஞ்சிட்டு இருக்கோம். அவ கையில சிக்காம தப்பிச்சுக்கிட்டே இருக்கா. அம்மா யாருமா இவரு? என் பொண்ணை எதுக்கு இவரு தேடுறாரு? இவர் தான் துங்கா. ஏய், மரியாதையா தீபா எங்க இருக்கான்னு சொல்லிடு, இல்ல உன்னை கொன்னுடுவேன். நீங்க எதுக்கு தீபாவை பத்தி கேக்குறீங்க? அவ ஏன் பொண்ணு. பெருசு சும்மா ஓரமா நில்லு, நான் அவகிட்ட பேசிக்கிறேன். ஏய் தீபா எங்கடி? ஏய், நீ ஓடி போமா, என் பொண்ணு இருக்கிற இடத்த சொல்லாத. ஆட்டோ சீக்கிரம் போங்கண்ணா. போயிடுமா? சீக்கிரம் போங்க. இங்கடா அவ ஓடி போனா ஓடி போகட்டும். அவளை எப்படி தீபாவோட வர வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். என்னடா சொல்றீங்க? ஆமாண்டா, அவளை எதுக்குடா மூச்சு இறைக்க நம்ம ஓடி போய் பிடிக்கணும்? இந்த பெருச நம்ம இடத்துக்கு தள்ளிட்டு போய் போன் போட்டு மிரட்டினா ஆட்டோமேட்டிக்கா அவளே தீபாவோட வந்துட போறா. எப்படி ஐடியா? சூப்பர் ஐடியாண்ணா. சிஸ்டர், எனக்கு ஒரு ஐடியா தோணுது. என்ன சக்தி சொல்லு. இல்ல, இங்க வேலை செய்யற யாரையாவது கூட்டிட்டு வரீங்களா? சிஸ்டர், நீங்க மோகனை கூட்டிட்டு வாங்க. உன்னை வச்சுதான் அவங்கள பிடிக்கணும். ஏன்டா அப்படி பண்றீங்க? எங்கிட்ட நீங்க ஆட்டம் காட்டினா நான் சும்மா விட்டுருவேனா? வாங்க, இதோ வந்துட்டாரு சிஸ்டர். நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். சொல்லுங்க மேடம், செய்றேன். ஒரு நிமிஷம். இந்தாங்க. இந்த அட்ரஸுக்கு போனா கார்த்திக்னு ஒருத்தர் இருப்பாரு. அவர்கிட்ட தீபாவும் அவங்க அப்பாவும் இந்த இடத்துல தான் இருக்காங்க, அவங்க ஆபத்துல இருக்காங்கன்னு சொல்லி அவரை சீக்கிரம் வர சொல்றீங்களா? சரிங்க மேடம், நான் விஷயத்தை சொல்லிட்டு வந்துடுறேன். சரி. சக்தி, இப்ப எதுக்கு இந்த ஏற்பாடு சக்தி? சிஸ்டர், நான் தீபா மேடத்தை கூட்டிட்டு துங்கா சொன்ன இடத்துக்கு போக தான் போறேன். நாங்க போய் சேர்றதுக்குள்ள கார்த்திக் சாருக்கு இந்த விஷயம் போய் அவர் அந்த இடத்துக்கு வந்துட்டா அவர் எல்லாரையும் காப்பாத்திட்டு வரல. அதுக்குதான் சிஸ்டர் இந்த ஏற்பாடு. எனக்கு என்னமோ இது விச பரீட்சையா தோணுது சக்தி. நீ சொல்ற மாதிரி எல்லாமே சரியா நடந்தாதான் துங்கா கிட்ட இருந்து தப்பிக்க முடியும். இல்லனா தீபாவோட உயிருக்கே வினையா முடிஞ்சிடும். நீங்க சொல்றது எனக்கு புரியுது சிஸ்டர். ஆனா இப்ப இந்த ரிஸ்கை எடுத்துதான் ஆகணும். இல்லனா தீபா மேடத்தோட அப்பாவை காப்பாத்த முடியாது. நான் தீபா மேடத்தை இப்பவே ஆட்டோல ஏத்திட்டு கிளம்புறேன். சக்தி, இது ரொம்ப ரிஸ்கான விஷயம் சக்தி. அதனால பார்த்து பத்திரமா போயிட்டு நல்லபடியா திரும்பி வரணும். கர்த்தர் உனக்கு துணையா இருப்பார். தேங்க்யூ சிஸ்டர். கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா? சரி, புடிங்க. பாத்து. என்ன பெருசு, தண்ணி வேணுமா? டேய், பெருசுக்கு தண்ணி வேணாமாண்டா. என்ன இன்னும் ஆளக்கான இவ்வளவு? ஏண்டா போன் பண்ணி பார்க்கலாமா? பண்ணுங்கண்ணே. ஹலோ. ஏய் சக்தி, என்ன வந்துட்டு இருக்கியா? இல்ல என்ன எப்படி ஏமாத்தலாம்னு யோசிச்சுட்டு இருக்கியா? இல்ல, வந்துகிட்டு தான் இருக்கேன். ஏய்,
தீபாவளி தானே வர? ஆமா. சீக்கிரம் வா. இதோ பார் சக்தி, திரும்பவும் சொல்றேன், என்ன ஏமாத்தணும்னு நினைச்ச இந்த பெருசை இப்பவே இங்கே போட்டு தள்ளிடுவேன். இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் செஞ்சிடாதீங்க. நான் தான் வந்துகிட்டு இருக்கேன்னு சொல்றேன்ல. வா 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 வா, சீக்கிரம் வா. பெருசு, அந்த சக்தியவா என்கிட்ட காப்பாத்துன. இப்ப பத்தியா, அவ கூட உன் பொண்ணுங்க வந்துட்டு இருக்கா. வரட்டும், வந்த உன்ன அவ கதையை இங்க முடிச்சிடுறேன். ஏய், அப்படி எல்லாம் செஞ்சிடாத. என்னைய என்ன வேணாலும் பண்ணிக்க. நான் வயசானவன், வாழ்ந்து முடிச்சவன். அவ வாழ வேண்டியவன். அவளை ஒண்ணும் பண்ணிடாத. அவ வாழ்க்கை முழுசும் கஷ்டப்பட்டவ. இப்பதான் கொஞ்ச நாளா புருஷன் கூட சந்தோஷமா இருக்கா. அத கெடுத்துறாத. உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு அவளை விட்டுரு. பெருசு, உன் மருமக என் லைன்ல அடிக்கடி கிராஸ் பண்ணி ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்டான். அவனால நீ அனுபவிக்க வேண்டியது நிறைய இருக்கு.